வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ். எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமன் மேன் பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே வராங்க, பேபி பிரபாகரன் சொல்லிட்டு. அவங்களுக்கு ஜட்ஜஸ்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ணி ஹோல்ட், ரிஜெக்ட் அண்ட் தென் செலக்ட், இது மூணுத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேபி பிரபாகரன் உள்ளே வந்ததும் அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து மாயா கேட்குறாங்க. அவங்களும் வந்து நான் உசிலம்பட்டியிலேருந்து வரேன், அண்ட் தென் அவங்களோட பேர் காரணம், பேபின்னு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, எனக்கு பொறணி பேசுறது வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மாயா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பொறணி பேசுகிறது வந்து பிடிக்காதுன்றீங்க, ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதுதான் நடக்கும். ஸோ அதை மீறி நீங்கள் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓகே, பொறணி பேசுனா எனக்கு தப்புன்னு பட்டுச்சு, என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நான் அவங்ககிட்ட டேரெக்டாக போய் கேட்பேன், அதெல்லாம் வந்து நான் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் அந்த கொஷின், அந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சமாளிப்பு ப்ளஸ் ஒரு நல்ல பதில் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் சாப்பாடே போட மாட்டாங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நான் வந்து என்ன இருக்கோ அதுக்கு வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாக தருவாங்களா, அதை வச்சு நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் பேபி பிரபாகரன் சொல்லிட்டு எதனால் பேர் வந்துச்சுன்னு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பேபின்ற மாதிரி ஆயிடுச்சு, என் பேர் பேபி ஷாலினின்னு அழகாக வச்சுருந்தாங்க. இந்த ஊரில் இருக்கிற கிளடர்ஸுங்கெல்லாம் பேபின்னு கூப்பிட்டு எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போது கல்யாணம் ஆகும்போதெல்லாம் வந்து பேபின்னு கூப்பிட்றப்ப கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சுல்ல, இப்போ பேபின்னு கூப்பிட்றப்ப எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, சின்ன வயசில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த நாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா பொய், உண்மை அண்ட் தென் சாதுரியம், இது மூணுத்தில் எது தேவைப்படுன்றது கேட்டதுக்கு வந்து பொய்யை தவிர்த்து சாதுரியம், அதுக்கப்புறம் உண்மை, இது மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு டூலாக இருக்கும். அந்த நிமிஷத்தில் பொய் சொல்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குமே தவிர்த்து கடைசியில் ஃபைனல் வரையும் வந்து வின் பண்ணவங்க வந்து பார்த்திங்க யாருன்னு பார்த்திங்கன்னா உண்மையாக இருந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வே ஆஃப் என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஜட்ஜஸ் கூட நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ள ஒரு வைப் செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய டைம் வந்து ப்ரைஸ் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. அந்த ராஜ்பாயும் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முறுக்கு நான் வந்து வாங்கிட்டேன், நான் காசு கொடுக்கல, என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உடனே அவங்க போயிட்டு என்ன இவங்க வந்து முறுக்கு சுட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் இருந்து முறுக்கு சுட்டு விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி முறுக்கு வந்து வாங்கிட்டு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட காசு கொடுக்கல, என்ன பண்ணுவேன்னு உடனே அவங்க போய் லிட்ரலாக ராஜ்பாயை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கெட்டுக்குள்ளே கை விடாத குறை தான், காசு கொடுன்னு சொல்லி தொல்லை பண்ணி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் சரி நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கண்ணு மூட்டு அந்த பக்கம் திரும்பிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே ஜட்ஜஸ் 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வந்து அந்த செலக்டட் கார்டை வந்து கொடுக்குறாங்க. எஸ், மாயா தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி முட்டிக்கால் போட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க அதை பார்த்ததுக்கப்புறம். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து இந்த ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டா அப்படின்றத அவங்க நல்ல ஒரு ஹாப்பியாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.